கந்து கட்டிய கீழ்பிரிவு. கருமணி கழுத்து ரொம்ப பூட்டி கழுத்த தேதிக்குதம்மா கண்ணூறு மாதிரி. ஊரை பொறுத்த மட்டும் பாரம்பரிய சடங்கு முறைகள் இருக்குது. அந்த சடங்கு முறைகள்ல அதனுடைய அசல் தன்மை மாறாத வண்ணம் இன்றளவும் அதை பின்பற்றக்கூடியதுதான். ஒரு எப்படி கண்டுபிடிச்சிங்க 500 ரூபான்னு? இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 14 லயங்கள் இருக்கு. எப்படி இருக்கீங்க? வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் என்ன ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா கந்து கட்டிய கீழ்பிரிவு. எல்லா ஊருமே வந்தோரே வரவேற்கும் ஊரு தான். ஆனா இந்த ஊரு கொஞ்சம் பாருங்களேன், இந்த ஊருக்குள்ள காலெடுத்து வச்ச உடனேயே கோவிலோட மணிக்கோபுரம் தான் கண்ணுக்கு தெரியுது. வந்தாரே வரவேற்கும் ஊரு அப்படின்றது சரியாதான் இருக்கு. பொதுவா எல்லா ஊரோட ஆரம்பத்திலயுமே கோவில் தான் ஆரம்பமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஊர்லயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கோவில் ஆரம்பமா இருக்கு. இந்த கோவில் இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கந்தக்கட்டிய ஊருக்கு வந்திருக்கோம். கந்தக்கட்டிய கண்டி பண்பில கந்தக்கட்டிய கீழ்பிரிவு அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்த உடனே வரவேற்கும் முகமாக இங்க மணிக்கோபுரம் எல்லாமே காணப்படுது. இதை பார்க்கும் போதே இந்த வியூல இருந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி, போட்டோ எடுக்கிறதுக்கும் சரி, ரொம்ப அழகான பிளேஸ். நீங்களும் பாருங்க. இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஊருனாலே அது அழகுதான். அதுவும் நம்ம கிராமம் மலைகம் அப்படின்னு சொன்னா இன்னும் அழகுதான் இல்ல. ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம இறங்கும் போது ஏதோ ஒரு புது விஷயத்த பார்ப்போம். பொதுவா நம்ம பிறந்த ஊரு, நம்ம பிறந்த மண்ணை விட அடுத்த ஊருக்கு போயிட்டு அதோட அழகை ரசிக்கும் போது இந்த ஊர் அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்டே போவோம். நம்ம ஊர்ல இருக்க அழகு நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அடுத்த ஊருக்கு நம்ம போயிட்டு பார்க்கும் போது அந்த அழகு இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஊர்ல கோவிலை கடந்து போகும்போது நிறைய வீடுகள் இருக்கு. அதை தவிர்த்து நீங்க மேல பனிய கீழே இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அக்கம் பக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இன்னும் அழகா இருக்கும். ஆனா என்ன, இந்த ஊருக்கு வாரத்துக்கு நீங்க கொஞ்சம் நடக்க தெரிஞ்சவரா இருக்கணும். ஏன்னா இங்கே ஊரில் இருந்து கீழே போகிறதுக்கு, அதாவது நான் கீழே இருந்து தான் வந்தேன். அங்கே இருந்து வரும்போது ஆட்டோவில் ஏறி வந்துட்டேன். ஆனால் இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஷார்ட்கட்லாம் இருக்குது. ஆனால் இறங்க முடியாதவங்க, ஏற முடியாதவங்க அப்படின்லாம் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி இங்கே ரொம்ப நடக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் நடந்து வர்றது சிரமமாக இருந்தாலும் பழக்கப்பட்டவங்களுக்கு பழகி போன ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். கந்தக்கட்டியே காமெடி, காமெடினாலே கந்தக்கட்டியே, கந்தக்கட்டியனாலே காமெடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு சடங்கும் சரித்திரமுமாக இந்த ஊர்ல காமன் கூத்து நடக்கும். இந்த ஊரோட காமன் கூத்து தான் ஆவண திரைப்படமாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்த ஊர்ல காமன் கூத்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். கண்டி பண்பில பக்கம் காமன் கூத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வர யோசிக்கிறது இந்த ஊருக்கு தான். சரி, இப்ப நாங்க இந்த ஊரை பாக்குறதுக்கு தானே வந்திருக்கோம். அதனால இந்த ஊரை பத்தி பேசுவோம். நெட்டாம்பூச்சில விளக்கேத்தி வேடிக்கை பார்க்குற மாரியம்மா. அடி தன்னன்னா தினம் தன்னன்னா தினம் தன்னன்னா தன்னன்னா தினம் தன்னன்னா தினம் தன்னானே. ஒரு புடியான் கருகமணி கழுத்து ரொம்ப பூட்டி கழுத்து ரொம்ப பூட்டி கழுத்து தேடிக்குதம்மா கண்ணூறு மாறிம்மா கண்ணூறு மாறி. அதிசப்புறம் சுவாதி எங்க அம்மா முத்து மாறி. ரெண்டு பொடியான் கருமணி கழுத்து ரொம்ப பூட்டி கழுத்த தேதிக்குதம்மா கண்ணூறு மாறி. ஆதிசப்புறம் சோதி எங்க அம்மா முத்து மாறி. இந்த ஊர் எவ்வளவு ஸ்பெஷலோ அதே மாதிரி இந்த ஊர்ல வீரம்மா அப்படின்ற பாட்டி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பாட்டு படிக்கிறதுலயும், கும்மி பாட்டு படிக்கிறதுலயும், காமெடி பாட்டு படிக்கிறதுலயும் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம். இப்ப நான் கந்தக்கடிக்கு இங்க இருக்கிறோம், இங்க வசிக்கிறோம். கதைகளை நாங்க கும்மி பாட்டு, இந்த புலவை பாட்டு, கும்மி பாட்டு, மாரியம்மா பாட்டு அதுதான் நாங்கள் படிச்சு கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. நாங்கள் சொல்லி கொடுக்குறது. இப்பயும் சொல்லி கொடுப்பீங்களா? இப்பயும் சொல்லுவேன், இப்போ எல்லாம் சொல்லுவேன். கல்யாண வாழ்த்து மாரியம்மா தாகாட்டு படிப்பேன். எங்கட ஊரை பொறுத்த மட்டும் பாரம்பரிய சடங்கு முறைகள் இருக்குது. அந்த சடங்கு முறைகள்ல அதனுடைய அசல் தன்மை மாறாத வண்ணம் இன்றளவும் அதை பின்பற்றக்கூடியதுதான். ஒரு நிகழ்வா இருக்கட்டும், திருவிழா காலங்களா இருக்கட்டும், தோட்டத்தை பொறுத்தளவுல ஒரு ஏதாவது கலை நிகழ்வுகளா இருக்கட்டும், எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அந்த ஒற்றுமை இங்க அதிகமா இருக்குது. எல்லாருமே கூலி தொழிலாளிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. தேயிலை தொழில், அப்புறம் தனியார் நிறுவனங்கள், அந்த மாதிரி இடங்கள்ல வேலை செய்யறவங்க
செய்யறவங்க தான். ஆனால் இருந்தாலும் கூடியது ஒரு நிகழ்வு செய்யறதா இருந்தா அவங்களுடைய பங்களிப்பு வந்து அதிகமான அளவுல இருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு வலு சேர்க்கக்கூடியதா இருக்குது எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்து சொல்றதுக்கு. இதோட காமண்டி அப்படின்னும் போது அதனுடைய சடங்கியல் தன்மை வந்து மாறாத வண்ணம் இப்ப இந்த நவீன நாகரிக காலத்திலும் அந்த நவீனமயமாக்கப்பட்டாலும் இந்த உடை மற்றும் அந்த லைட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோமே தவிர வேற எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. எல்லாம் எங்க முன்னோர்கள் விட்டு சென்றதை அப்படியே நாங்க வந்து பின் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போறோம் அப்படின்றதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. இப்படி நாங்க பேசிட்டே போகும்போது அங்க ஒரு சின்ன பெட்டி கடை இருந்துச்சு. அந்த பெட்டி கடையில இருந்தவருக்கு 50 வயசாகுது. ஆனா சின்ன வயசுல இருந்து கண் அறவே தெரியாதாம். அண்ணே பீமன் தாங்களே எவ்வளோ கொண்டு வேணும்? அதுதாங்க மின்ட்டா 150 ரூபா. எவ்வளோன்னு சொல்லுங்க அது. 500 ரூபா. ம் எப்படி கண்டுபிடிச்சிங்க 500ரூவான்னு? சித்தா தொட்டு பார்த்தா? ஓ தெரியும் எனக்கு ஓரளவு. இப்போ முன்ன மாதிரி காசு கண்டுபிடிக்க கொஞ்சம் சிக்கல் தான். காசு மாற்றின கட்டிக்கண்ணே பைசா மாற்றிட்டாங்க தானே. அந்த முன்ன காலத்துல இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிங்களா? பழைய தாள்கள்லாம் ஓ ஈஸியாக கண்டுபிடிக்கலும். லேஸ் தானே. நாங்கள் 150 ரூபா. பீமா 150 ரூபா இருக்குமே. உங்கள் பேர் என்னங்க? தர்மராஜ். தர்மராஜா. இந்த பிரச்சனை சின்ன வயசுலேருந்து இருக்கா? 5 வயசுல வந்து. 5 வயசுலேருந்து இருக்கா? டாக்டர் கிட்ட பேசுனீங்களா? ஓ எல்லா இடம் போயிட்டாச்சு, சரி வரல. சரி வரலையா? அப்புறம் நீங்கள் பழகிட்டீங்க ஓ இப்படியே இருக்க. ஓ இப்போ உங்களோட தேவைகள்லாம் நீங்களே தான் நான் செஞ்சுக்குவீங்க? செஞ்சுக்குவேன். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, தனியாக தான் இருக்கீங்க? அம்மா அப்பா இருக்காங்க. அம்மா இருக்காரு, அப்பா இருக்காரு, ஆ அண்ணன் அண்ணி இருக்காங்க. அவன் கூட தான் இருக்கேன். ஆ சரி சரி. இந்த கடையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க? ஓ சரி சரி. நன்றி. நன்றி, வணக்கம். இவர் தான் தாத்தா கிளங்காது, தாங்க. அவருக்கு வந்து காது கேட்காது சொல்லுவாங்க. எவ்வளோ இது? எவ்வளோ எவ்வளோ? பாப்பாரு. எத்தனை வயசு தாத்தாக்கு? எனக்கு 50 வயசு ஆகும். இவருக்கு அப்பாவுக்கு? அவருக்கு 90 வயசா? இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 14 லயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமைப்பை கொண்டிருக்கு. ஒவ்வொன்று பழைய காலத்துல இருந்த மாதிரி அப்படியே இருக்கு. இன்னும் சில லயங்கள் வந்து அதோட அமைப்புல இருந்து மாறி இருக்கு. இந்த ஊர்ல இருக்க இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கவங்க ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. இதை விட இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்க பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு. அவங்களும் நாளைய சமூகத்துல முன்னேறணும் அப்படின்றதுக்காக இந்த ஊரில் நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்காக செய்கிறாங்க. குறிப்பாக இந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பெண்களை வந்து சுற்றுலாவுக்கு கூட்டிட்டு போகிறது. அதே மாதிரி பெண்களுக்கான ஒரு கிரிக்கெட் அணியை வந்து இந்த ஊரில் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த அணி தேசிய மட்டம் வரைக்குமே போயிருக்கிறது. பெண்களும் நாளைய சமூகத்தை முகம் கொடுக்கணும், அவங்களும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள் செய்துட்டு வராங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த பங்களா வந்து முதல்ல புள்ள கேமராவா இருந்திருக்கு. ஆனா இப்ப இது இங்க வந்து பயன்படுத்தப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நீங்க வீடியோவை பார்க்கும்போதே தெரியும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வழியா, அதாவது இப்ப நாங்க போயிட்டு இருக்கிறது வந்து ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் வழியாக நடந்து வராங்க. இதை தவிர்த்து வாகனங்கள் வாரதுக்கு வேற வழியும் இருக்கு. ஆனா பெரும்பாலும் இந்த மாதிரி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி தான் நடந்து வராங்க. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, இந்த ஊருக்கு வரணும்னா கட்டாயம் நீங்க நடக்க பழகி இருக்கணும். நம்ம மலையக பகுதிகளில் இருக்க பெரும்பாலான பிரச்சனைகள்ல பெரும் பிரச்சனை ஒண்ணுதான் இந்த வீதி பிரச்சனை. அது இந்த ஊருக்கு இல்லாமலா இருக்கும்? இந்த ஊருக்கும் இருக்கு. எப்படி இருக்கீங்க? இங்கே இருக்கீங்க இப்போ? அவங்க நீங்கள் இங்கே வந்துட்டீங்களோ? அப்பா மட்டும் நினைஞ்சிருக்காரு. நீங்களும் உங்களோட அப்பா அம்மா இருக்கீங்க? அம்மா வந்து செத்து போயிட்டாங்க. ஆ நமக்கு மேலே இருந்து கீழே இறங்கி வரும்போதே மூச்சு வாங்குது. இவங்க
கீழே இருந்து மேலே விறகு கட்டோட வராங்க. ஆமாம், வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு விறகையும் எடுத்துக்கிட்டே வராங்க போல். இந்த வழியாக நாங்கள் போகும்போது கந்தக்கட்டிய தேசிய பாடசாலை இருக்குது. இங்கே இருக்க பாடசாலை மாணவர்கள் எல்லாருமே இந்த ஸ்கூலுக்கு தான் பெரும்பாலும் படிக்கிறதுக்கு வராங்க. இங்கே அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே இருக்குது. ஒரு வழியாக ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டே ஊரோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஆமாம், இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோவை முடிக்க வேண்டிய கட்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஊரோட நேமையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.